ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவான் வைப். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஒரு மோட்டிவேஷனை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பனி பிரதேசம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு முதியவர் என்ன செய்தாருன்னா பனியில் என்ன செய்தாருன்னா அவர் போர்வை சொற்று எதுவும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை வச்சு என்ன செய்தாருன்னா அந்த பனிப்பிரதேசத்தில் என்ன செய்தாருன்னா வாழ்ந்து வராரு. அவரோட நம்பிக்கை என்னதுன்னா அந்த பனியில் எப்படியாச்சும் போராடி ஒரு நம்பிக்கை இருக்குது. எது இல்லாட்டினாலும் அந்த பனியை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு அந்த நம்பிக்கை மூலமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரி என்ன செய்தாருன்னா ஒரு தொழில் அதிபர் என்ன செய்தாருன்னா அந்த அந்த முதியவரை பார்க்காரு. பார்த்தோன்னே என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு என்னது போர்வை அல்லது ஒரு சொட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாருன்னா போயிருந்தார். அவர் அந்த நம்பிக்கையில் என்னதுன்னா சொட்டு வரும் போர்வை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இருக்கார். இருந்து என்ன செய்தாருன்னா அப்படியே இருக்கார். அப்படியே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு நினைச்சுன்னா அந்த சொட்டு வரும் நம்பிக்கையில் என்ன செய்தாருன்னா அப்படியே என்ன செய்தாருன்னா இறந்து போயிருந்தார். அதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, அந்த வியாபாரி சொன்னவர் வாக்கு கொடுத்துட்டு போயிட்டார் வாங்குறதுக்கு. போயிட்டு என்ன செய்தாருன்னா வாங்கிட்டு வராரு. இந்த முதியவர் பார்க்குறாரு. அவரோட வேலை அதிகமானனால அவரால் அன்றைக்கி அந்த முதியவர் பார்க்குறதுக்கு இவரால் என்ன செய்யலாம் போக முடியலை. திடீர்னு அவர் சொற்று எல்லாம் வாங்கிட்டு என்ன செய்தாருன்னா அந்த முதியவரை போய் பார்க்க போகிறார். அவர் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்காரு. எதுக்கு இந்த மாதிரி நான் இந்த கருத்து இதுலேருந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எந்த வாக்கு கொடுத்தாலும் என்ன செய்யணும்னா நம்மளோட வேலையாக இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு அந்த வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கு என்ன செய்யணும் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா அவரோட நம்பிக்கை என்னதுன்னா அந்த பணி எப்படின்னாலும் அவரால் என்ன செய்யணும் சொற்று இருந்தாலும் இல்லாட்டினாலும் தாங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் இவர் வாக்குறுதி கொடுத்தனால உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் ஒரு சொற்றும் ஒரு இதுவும் போகிறேன் வாங்கி தரேன்னு சொன்னோன்னே வாக்குறுதி அளிக்கார். ஆனால் அவரால் என்ன செய்யறேன் அந்த வாக்குறுதியை தாண்டி அவரோட நம்பிக்கை என்னச்சுன்னா ஃபாலோ ஆகிட்டு இவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தார் வாங்கிட்டு வருவார்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்த நம்பிக்கை வீணாக பண்ணதுனால அவர் என்ன செய்யறாரு அவர் உயிரை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி தான் நம்ம யாருக்கு என்ன செஞ்சாலுமே வாக்குறுதி அளித்தாலுமே அது நம்ம என்ன செய்யணும் நிறைவேற்றக்கூடியவங்களே இருக்கணும். இல்லைன்னா நம்ம சின்ன வாக்குறுதி என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது அழிக்கக்கூடாது.